பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஒருவேளை கடந்த 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தின் 1வது நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த 6 மாதங்களையும் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்த வந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளை கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்கு என்று சொல்லி நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே தந்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன அருமையான வாக்கு தத்தம். ஒருவேளை இந்த 6 மாதங்களும் நான் எதிர்பார்த்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, இந்த 6 மாதங்களை நான் கடந்து வந்து விட்டேன், எதுவுமே என்னுடைய காரியங்களில் மாற்றம் இல்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை: நான் உங்களுக்கு முன்னதாக போய். யார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர், உங்களை என்னைய உருவாக்கினவர், இந்த அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர், நீங்கள் செல்லுகிற பாதையில உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார் என்று சொல்லி, கடந்து போய் நான் போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை ஐயோ இந்த பாதையில் என்னால் நடக்க முடியலையே, மிகவும் வேதனையாக இருக்கிறதே, கரடு முரடாக இருக்கிறதே, நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறதே, என்னுடைய பாதையில் என்னால் கடந்து செல்ல முடியவில்லையே என்று சொல்லி நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, அன்பு தம்பி, தங்கச்சி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்: நான் உனக்கு முன்பாக போய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறுகிற தடுமாற்றங்கள், முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிற கோணலான காரியங்களை உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நேராக மாற்றுவார். கோணலான வாழ்க்கையை, நெளிவு சுழிவான வாழ்க்கையை ஆண்டவர் இந்த மாதத்தில் நேராக உங்களை நடத்துவதற்கு, செம்மையான பாதையில் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய பாதையில் அவர் நடந்து போகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.